Hello, all. Welcome back to Man of 6%. நான் எவ்வளோ ப்ரொடக்டிவ்டாக ஒரே ரைடு தான். அதில் 3 டாபிக் பேசிடலான்னு பார்த்தேன். சூப்பராக இருக்குது, மேகங்கள்லாம் இருக்குது, எம்டி எல்லாமே. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, திஸ் இஸ் அ டாபிக் விச் ஐ வாண்டட் டு ஸ்பீக் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எதனாலும் கொடுத்தாலும் பேசுவோம் அப்படிங்கிறது தான். ஓகே, மோட்டோ விளாகிங் செட்டப் எப்படி இருக்குன்னு ரன் ஆகிறது தான் இந்த ரைடே. பட் அது நம்ம வந்து ஸ்டுடியோவில் பேசிட்டு அகெயின் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸுக்காக இந்த வீடியோ காட்டுவோம். அது ஒன்று. ஓகே, லெட்ஸ் டைவ் இன் டு தட். ரெண்டாவது டாபிக் என்னன்னா, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேங்கிறத ஃபோட்டோகிராஃபி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு 3 minutes வீடியோ மட்டும் வச்சுப்போம். வாட் டு யூ திங்க் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி? அதாவது ஃபோட்டோகிராஃபினா புகைப்படம் என்பது என்ன? தமிழ் அப்படியே பேசலாம், நல்லா இருக்கும். ஓகே, இப்போ வேற மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு சண்டை வேற போயிட்டு இருக்கு. சரி, நம்ம இருமொழியில தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோ, அதனால பிரச்சனை இல்லை. கரண்ட் திங்ஸோட பேசணும். ஓகே, என்ன அது ஃபோட்டோகிராஃபினா உங்களுக்கு என்னன்னு தோணுது அப்படிங்கிறத திருப்பியும் சொல்லுங்க. ஏன்னா நான் கட் பண்ணி பேச மாட்டேன், அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃபி இட் கோஸ் பேக் டு த மெமரி. நம்ம இந்த படத்துலையும் சொல்லியிருப்பாங்க, 96 மூவிலையும் சொல்லியிருப்பாங்க. பட் நான் 96 மூவிலேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணிக்கல. நான் கலெக்ட் பண்ண டேட்டா வந்து என்னோட அனுபவத்தில் பேசுகிறேன். இப்போ நான் எதனால் அது கலெக்டிங் மெமரிஸ் ஆர் கோ பேக் டு தட் ஸ்டேட். இப்போ அதில் ஒரு நல்ல டைலாக் ஒன்று இருக்கும். அது என்ன டைலாக்னா, அதாவது ஒரு பிக்சரை பார்க்கும் பொழுது அந்த பிக்சர் அந்த நாளுக்கான டேட்டாவாக மாறிடும். அதாவது டைம் மிஷின் மாதிரின்னு வச்சுங்களேன், விச் இஸ் நாட் கோஸ் டு ஃபீச்சர் மட்டும் ஃபோட்டோகிராஃபியில், பட் இட் கேன் கோ டு பாஸ்ட். ஓகே, என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நடந்த சம்பவமும் அந்த ஃபோட்டோ எடுத்த தருணமும் நான் போயிடுவேன். என்னோட மொத்தமாக ஃபிசிக்கலாக போக மாட்டேன். பட் ஐ வுட் ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அது எனக்கு சரியான டேர்ம்ஸ் தெரியல, இங்கிலீஷில் தெரியல. என்னோட உருவம் மட்டும் போகாது, பட் என்னோட நினைவுகளும் என்னோட ஆன்மா அந்த இதுவும் சேர்ந்து போகும், அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃபின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ நாளும் எடுக்கலாம், எவ்வளோ எடுத்தாலும் ஜங்க்கு க்ரியேட் பண்ணாமல் எடுங்க. மெமரிஸை கலெக்ட் பண்ணுறது தான் ஃபோட்டோகிராஃபி. ஸோ டெல் மீ யுவர் கமெண்ட்ஸ் அபவுட் வாட் இஸ் ஃபோட்டோகிராஃபி இஸ் ஆல் அபவுட். அதில் நான் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நான் பேசவே மாட்டேன். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஆர் மென்ட் டு பி ஈஸிலி லேர்ன் பண்ண முடியும். ஆர்டிஸ்டிக்காக லேர்ன் பண்ணுறது தான் முக்கியமே தவிர்த்து டெக்னிக்கலாக நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் லேர்ன் பண்ணிடலாம். ஓகே, okay, so that is all about photography. அதில் ஃபோட்டோகிராஃபியோட கான்செப்டில் என்னென்ன இருக்குன்னா 3 இருக்கும். அதாவது ட்ரையாங்கிள் ரூல்ஸ் அது இதெல்லாம் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கலாம். எப்படின்னா 3 என்ன பீசஸ் சொல்லுமா? 1 அப்பச்சர், 2வது ஷட்டரு, 3வது ஐஎஸ்ஓ. ஐஎஸ்ஓங்கிறது முன்னாடியே இருக்குது. ஃபிலிமில் எவ்வளோ ஐஎஸ்ஓ வேணுங்கிறது சொல்லிட்டு அடுத்தது அப்படி போவோம். அதே மாதிரி தான் இப்போவும் வச்சுங்களேன். ஓகே, இந்த 3மே எதுக்கானது? ஃபோட்டோகிராஃபி என்ன அர்த்தம்னா, இப்போ நான் சொன்னது மெமரிக்குன்னு சொன்னேன். டெக்னிக்கலாக டேர்ம்ஸ் போனோம்னா ஃபோட்டோகிராஃபி இஸ் ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் லைட். ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் லைட்னா என்ன அர்த்தம்? ஸோ லைட்டை அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஓகே, லைட் அரேஞ்ச் பண்ணுறதுனா இப்போ ஒரு மியூசிக் எப்படி ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, அதாவது வயலின்னா இந்த இடத்துல இருக்கணும், இன்னும் பிக் ட்ரம்ஸ்னால் எப்படி இருக்கணும், ட்ரம்ஸ் வந்து சென்டரில் இருக்கணும், சென்டரில் டாப் மேலே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவு ஆர்கனைசிங் தி ஆர்கஸ்ட்ரேஷன் ஆஃப் மியூசிக்ஸ் இல்லையா? ஏன்னா அதுக்குன்னு ஒரு சவுண்ட்ஸ் குவாலிட்டி அது இப்படி தான் இருக்கணும், ட்ரம்ஸ் நடுவில் வச்சா தான் ஸ்ப்ரெட் ஆகும். இது நிறைய இருக்கு. அப்புறமா அதே மாதிரி தான் இங்கே நம்ம எவ்வளவு லைட்டு தேவை, எவ்வளவு நேரம் தேவை,
எப்படி தேவை அப்படிங்கிறது தான் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபோட்டோகிராஃபி. ஸோ எப்படின்னா இந்த 3 கான்செப்ட் பேசுனதுமே எல்லாமே லைட்டுக்குள்ளே தான் அடங்கும். எப்படி சொல்லலாம், எல்லாமே லைட்டுக்குள்ளே தான் அடங்குங்கிறத அவ்வளோதான் இருக்குது. ஸோ சி பார்த்தோம். ஓகே, எப்படி லைட்டுக்குள்ளே தான் அடங்கும்னா, இப்போ நீங்கள் அப்பர்ச்சர்னு சொல்கிறோம். லோவர் தி ஹையர் தி அப்பர்ச்சர் தான் லோவர் தி இது அப்பர்ச்சர் வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். 1.4 இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய ஓப்பனிங்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ லைட்டு உள்ளே பாஸ் பண்ண முடியுதுன்னு. நம்பர் அப்பர்ச்சர் குறைய குறைய வாட் ஹேப்பன்ஸ், இந்த 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 இது வந்து குறையும். வாட் இஸ் தட், இந்த ஓப்பனிங் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா லைட்டு கம்மியாக வரும். இப்போ ஷட்டரும் கிட்டத்தட்ட வா வா ஹலோ யா ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசினோம். யா ஃபோட்டோகிராஃபியில் என்னென்னா எல்லாமே வந்து அந்த டீல்ஸ் வித் லைட். இப்போ மெமரி பற்றி பேசினோம், சிம்பிள் டெக்னாலஜி பற்றி பேசினோம். ஷட்டர் பற்றி பேசலை. ஷட்டரில் என்னென்னா ஓடே அப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, போன டாப்பிக்கில் வேஸ்ட்டாக எப்போ அடிக்கணும்னு தெரியாமல் அடிச்சுட்டு இருக்கிறது தான் ஹாங் நம்ம ஊர் மக்களுக்கு. ஓகே, இப்போ என்னன்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இது என்ன அர்த்தம்னா என்ன சொல்றதுன்னா, ஓகே நல்லா தான் இருக்கு, அவங்க சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. என்ன சொல்ல வந்த, எஸ் ஷட்டரு. இப்போ ஷட்டர் வந்து ஹையஸ்ட் த ஷட்டர் நம்பர் வந்து என்னன்னா லைட்டு கம்மியாக போகும். இப்போ லாங் எக்ஸ்போஷர்னு சொல்றது என்ன அர்த்தம், ஷட்டரை ரொம்ப நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறது. கணக்குக்கு இப்படி வேணுமா இப்படி வேணுமா அவ்வளோதான் கணக்கு, இவ்வளோதான் ஃபோட்டோகிராஃபி. ஐஎஸ்ஓங்கிறது சென்சிட்டிவிட்டி பற்றி பேசுறது, இன்பில்ட்டாக இருக்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சண்டேனா வண்டிகள் பேர் தெரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கப்பா. ஓகே, ஸோ இன்னும் நான் வந்ததே ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு, இன்னும் ஃபோட்டோகிராஃப் எடுக்கல, அதை நான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸை டீல் பண்ணுறது தான். திருப்பி ஐ வாஸ் ஆக்சுவலி டிஸ்ட்ராக்டட் பை சன்ரைஸு. ஏன்னா ஒரு சன்ரைஸ் ஹெல்ப்ஸ் மீ லாட்ல, ஹெல்ப்ஸ் அஸ் லாட், ஏன்னா அதோட ரைஸ் ஆகி வர்ற தருணங்கள் அது எல்லாமே. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. நான் மகாபலிபுரம் வரைக்கும் போகிறேனா இல்லை இங்கே ஏதாவது ஷூட் எடுக்கணுமான்னு தெரியல. பார்ப்போம். ஐ வில் ட்ரை டு செக் இட் அவுட் வேர் ஐ கேன் டூ இட். இல்லைன்னா எனக்கு அந்த நிழல் மாதிரி ஒன்று இடம் இருக்கும், அந்த இடத்துல நின்று ஷூட் பண்ணலாமான்னு தெரியல. பார்ப்போம் எதில் பண்ணலான்னுங்கிறத முடிவு எடுக்கல. எனக்கு ரைட் பண்ணிட்டு இருக்கிறனால அது நல்லா இருக்கிறனால அப்படியே போயிட்டு இருக்கிறேன்.